வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் ஹெல்த்தியான வெஜிடபிள் வீட் பாஸ்தா வந்து நான் செய்ய போகிறேன். என்ன டைப் ஆஃப் பாஸ்தா எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபியூசிலி எடுத்திருக்கேன். பாஸ்தாவில் வந்து நிறையா டைப் இருக்குது. பென்னே இருக்குது, ஃபியூசிலி இருக்குது, தென் வந்து நமக்கு நூடுல்ஸ் மாதிரி ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபியூசிலி பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ அது செய்ய தேவையான என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து வெஜிடபிள் டொமேட்டோ பாஸ்தாங்கிறதுனால ஒரு 4 தக்காளியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆனியன், தென் வந்து 2 பல்லு கார்லிக், தென் வந்து 1 கப் வந்து கேரட் எடுத்திருக்கேன், தென் வந்து 1 கப் வந்து சுக்கினி எடுத்திருக்கேன், கேப்சிகம் வந்து ஒரு ஹாஃப் கேப்சிகம் வந்து ஸ்லைசஸ் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்தாக்கு மேலே போகிறதுக்காக சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்தா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காரத்துக்கு வந்து நான் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் யூஸ் பண்ணலாம். தென் வந்து பெப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக இது வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே சேர்ந்து இருக்கும் இதில். தென் வந்து சால்ட். இப்போது நான் வந்து பாஸ்தாவை எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் இந்த ஃபியூசிலி பாஸ்தா வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபியூசிலி பாஸ்தா எடுத்திருக்கேன், வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் வந்து எப்படி செய்ய போகிறேன்னா, இதை நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய வாட்டர் எடுத்து நம்ம வச்சுக்கணும். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு எப்போவுமே வந்து வாட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கணும். ஸோ அது கூட இப்போ நான் வந்து வாட்டர் ஹீட் ஆயிடுச்சு. அது கூட என்ன பண்ணுறேன்னா இந்த வீட் பாஸ்தாவை சேர்த்துறேன். ஸோ இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயிலோ இல்லை நம்மகிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ இதை சேர்த்து நம்ம வந்து இதை வந்து 9 மினிட்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாயில் பண்ண விட போகிறேன். இப்போ 9 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாஸ்தா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்தாக்கான டொமேட்டோ சாஸ் வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாய் வச்சுட்டு ஸோ நான் வந்து இப்போ பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துறேன். இப்போ வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்தலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி சேர்த்தணும் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பூண்டை சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆனியன் கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஆனியன் சேர்த்திடக்கூடாது, ஒரு ஸ்மால் ஆனியன் வந்து எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா கேப்சிகமையும் சேர்த்து நான் இதில் வதக்கிக்கிறேன். இப்போ வந்து ஆனியனும் கேப்சிகமும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் வந்து தக்காளி மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வதக்கும் போது வந்து கேப்சிகமோட ஃப்ளேவர் அதில் இறங்கிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் இதை ஃபஸ்ட்டு என்ன ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேரட் அதே மாதிரி எடுத்துக்கிறேன், பீன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கேரட்டையும் பீன்ஸையும் சாட்டே பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நறுக்குன்னு வேணும்னா நம்ம அப்படியே சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் வாட்டர் சேர்க்குறேன். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 9 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு.
இன்னும் கொஞ்சம் பாஸ்தா வந்து நறுக்கடிச்சது அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொடுக்கணும். இப்போ நான் 9 minutes கொடுத்துருக்கேன். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நான் வடிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ கேரட் வந்து ஒரு ஹாஃப் வந்து குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த சுக்குனியும் நான் சேர்த்திக்கிறேன். ஏன் கேரட் கூடவே நான் சேர்த்துல அப்படின்னா சுக்குனியோட பாயிலிங் டைம் வந்து கம்மி தான். ஜஸ்ட் நம்ம சாட்டே பண்ணால் போதும். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா சாட்டே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். இதில் நான் வந்து 4 தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து நான் சேர்த்து போகிறேன். கேஸ் ஆன் பண்ணி தக்காளி வந்து நல்லா சாட்டே பண்ண போகிறேன், அதோட பச்சை வாசனை போக முடியும். இப்போ நான் வந்து பாஸ்தாக்கு தேவையான காரம் சேர்த்துக்கிறேன். பாஸ்தாக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். ஸோ நம்ம வந்து டொமேட்டோ பாஸ்தாலாம் செய்யும்போது வந்து நம்ம ஐட்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காரமாக நம்ம செய்யக்கூடாது. மீடியம் காரமாக செய்யும்போது தான் வந்து அந்த பாஸ்தாவோட அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ பாருங்க, டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வதக்கி வச்சிருக்கேன் ஆனியன் கேப்சிகம் சேர்த்திக்கிறேன். அது கூடவே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நான் சாட்டே பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்திக்கிறேன். ப்ரொக்கோலி இருந்தால் ப்ரொக்கோலியும் சேர்த்திக்கலாம். இப்போ நான் பாஸ்தாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்திக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோட வெஜிடபிள் டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இதுக்கு பண்ணிக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம பாஸ்தாவில் வந்து நம்ம போடும்போது வந்து நம்ம பாஸ்தா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வெஜிடபிள் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கேஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபியூசிலி வீட் பாஸ்தாவை நான் இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட நான் வந்து எல்லா ஹர்ப்ஸும் சேர்ந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து சேர்த்திக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். அதுக்காக ரொம்ப சேர்த்தக்கூடாது, ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்திக்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெப்பரும் இட்டாலியன் ஹர்ப்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை நான் என்ன பண்ணுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாஸோடு சேர்த்தி. இப்போ வந்து வெஜிடபிள் டொமேட்டோ வீட் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு கப்பில் சர்வ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து இட்டாலியன் பாஸ்தா அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக வந்து சீஸ் சேர்த்தணும். ஸோ நான் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சீஸ் வந்து இது மேலே வந்து சர்வ் பண்ணுறேன். நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். சீஸ் நிறையா இருக்கும்போது வந்து பாஸ்தா எம்மியாக இருக்கும். ஸோ என்னோட வீட் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் டொமேட்டோ வீட் பாஸ்தா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.